அதனால எம்கேனா பெரிய ஆளா? பெரிய ஆளுமா? எதுல பெரிய ஆளு? எல்லாத்துலயுமே பெரிய ஆளா? கூட 2 பேர் இருப்பாங்களே, அவங்க யாரு? பப்புளு. பப்புளு ஆனந்த். அந்த ஆனந்த் முகர கட்டைய பாரு, முகர கட்டைய. பப்புல ஏறி விட்டு அவன் தொப்புல கிள்ளி விட்டுறான். இதான் சொல்லுவேன். ஆள பாரு, ஆள. பெரிய வைங்களா அவங்க? ஆமாமா. அவங்கள நீங்க பார்க்கணும். 4 வார்த்தைனாலும் நல்லா கேட்கணும். அதுக்கப்புறம் ஓப்பனா 3 வேட்டையும் தார்னாரா கிழிக்கணுமா. அதனால பாத்துவோமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வருதி கம்புக்குள்ள போய் வெட்டிக்காரன் முத்தங்களை கொட்டுறேன். நோட்டி அட்டுப்பட வேண்டி இப்படி ஒரு பொம்பளை எங்கனையா இருப்பாளா? எப்படி ஒரு ஆம்பளை எங்கனா இருப்பானா? காவல்துறை ஐயா இவள் மேல ஒரு பாலியல் வன்கொடுமை வருது. அதே ஒரு 2 அதுல துப்பாக்கி இருக்கா, 2 குண்டை இருந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடுங்க. அவரை உன்னை டொங்காசு போட முடியாது. எதுக்கு? கருத்த மச்சான் உன் வாயில வச்சேன். உன் வாயில தான் வைக்கணும். இப்ப மச்சான் 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 அதல கிராமம் எவ்வளவு பெரிய கிராமத்துல குட்டியை கொண்டு வரலாம். நோனி அத்தப்படுவேன். ஆனா அடிக்கிறேன் சட்டான்னு கேக்குது. வரப்புல செகடி வெட்ட மாதிரி. எனக்கு இப்படி சிமுண்டு முறையை பார்த்தாலே கடிக்கணும் போல இருக்கு. எச்சு ஊருமே மிருதங்காரெல்லாம் போன வையே உமுக்கு அப்படி சிரிக்கி பத்திரமாக நிலவு போல நினைக்கிறேன். இது என்னங்க யாருக்குடியா ஐயா மிஷின் இடம் ஓட்டணுமா? இது வேலை கட்டியா என்ன ஐயா? அரசாங்க ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா? இதேங்க அரசாங்க என் பொண்டாட்டி மாசமா இருக்குங்க. அதை கொஞ்சம் எத்தனையோ உங்களை மாசமா இருக்கும் போது நான் வளகாப்பு போயிருக்கையா? இரு இரு டாக்டர் இப்பதானே செக்அப் பண்ண போறாரு. எது பிள்ளை? என்னமோ புளியதுரைய கட்டிட்டு அளவு ஒரு போறோம். ஐயா ஐயா புருவம் கருப்பா இருக்கு. உங்க பொண்டாட்டிக்கு மண்டை விளையாடுக்கு அடி போறோம். இல்ல கொஞ்சம் வயசான கருப்பமான தாய்மாரெல்லாம் புண்ணியவதிய. பேர் என்னத்தா? இருளாயி. இருளாயி. உங்களுக்கு காசு கொடுத்து ஏயா என்ன வெயிட் போடுற மிஷின்ல வந்து? இல்ல டாக்டர் எப்படி நீங்க தான் ஆஸ்பத்திரியில செக் பண்ண மாட்டீங்க, நானாவது மிஷின்ல செக் பண்ணுவோம். நீங்க மாலை ஓட்டிருக்கீங்க, ஏதோ கொண்டுட்டு நிர்மலை போலாம். ஐயா இது என்னையா ஆட்டியா மாதிரி இடவா இல்ல காசா எண்ணி வச்சது மாதிரி என்ன என்னங்க பிள்ளை? ஐயோ பிள்ளைய இந்த பிள்ளைய நான் அடிக்கிறதுக்கு எவ்வளவு வாடுவேன். என்ன என்ன என்னாச்சு? தம்பி 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 பப்புல ரொம்ப நடிக்க கூடாது. ஒரு லட்சத்தேன் அன்னைக்கு மட்டும் இழுச்சிச்சு ஐயா ஐயா இது என்னங்க வெத்தலை கண்ணு மாதிரி. தம்பி எடி இந்த டச்சனை அதே எடுத்துட்டு போங்க. ஐயா ஐயா நட்டமுள்ள வழக்கம். வெயிட் எவ்வளவு இருந்துச்சு? வெயிட் 840 இருக்கா? திண்ணி புதி மக கமௌண்டர் பெட்ல விட்டு வைங்க. அதான் இங்க வாத்தா வேணா பொம்பளோட அருமை பொம்பளைக்கு தெரியும். நீ புடிச்சு பாருதா, புடிச்சு பாரு என்ன விளையாண்டு வெதரை பிடிக்கிறானா பொம்பளைக்கு. எது வெதரை
பப்புல ரொம்ப அடிக்கக்கூடாது, எத்தி விடுவேன். எனக்கு கற்பனி பக்கத்துல ஒட்டி வாங்க அப்படிதான் தெரியும். இந்த நேரத்துல உனக்கு தொங்காசு தெரியும். அங்கிட்டு போ. ஐயா, கற்பனியா இருந்தாலும் 4 ஆட்டம் போட்டோம்னா சுகப்பிரசம் ஆயிடும். சரிங்க, ரொம்ப சந்தோஷமா போச்சு. கொஞ்சம் தள்ளுங்க, நான் எப்படி ஆடுன்னு பார்த்து ஆடுங்கய்யா. இது என்னடா கத்தி ஊற விட்டது மாதிரி, என்னடா தண்ணி வயிறு வைக்க சொல்லி துணி கிடைக்கலையாடா? அது தொப்புலா தண்டியா வீங்கி இருக்குங்க. என்ன பண்றீங்க? தோல் கட்ட தூக்கி விடுறேன். ஐயா, இது போல ஆடுனா முன்னாடி சோப்பர் சாகுமாங்க ஐயா? எல்லாரும் போய் ஆடுறா. லேடிஸ் வாய்ஸ்ல பாடுறா. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும்னு சொல். நீங்க எல்லாம் எதுக்குடா வந்திருக்கீங்க? பாட்டு போடுற தொப்புளு பாடுங்க. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான். சென்னை செல்லும் பயணிகள் கவனத்திற்கு எண் 32 ஸ்டேஷன் நம்பர். பாட்டு பாடியா முண்ட ரயில் சொல்றியா? தம்பி, நகைச்சுவை மாதிரி பண்ணணும். ஐயோ, என் மண்டாட்டி மண்டை பண்ண கழிச்சானே. பாடு இல்ல ஐயே, பாடு பாடு. பக்கத்துல வந்து இப்படி ஒரு ஆட்டத்தை எந்த படத்திலையும் ஆடி இருக்க மாட்டாங்க. அது என்ன ஆட்டம்? தண்ணி இறைக்கிற மாதிரி. சூப்பர். பப்புளுக்கு ஒரு கைதட்டு கொடுத்தான். இப்படி பாட்ட சூப்பர் சிங்கர்ல கூட இவன் பாடிக்க மாட்டேன். நான் இனிமே ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். நீங்க போடுங்க ப்ரோ. அடி ஒய்யார நடந்து அந்த வார்த்தை கூடலையே புத்தகம் படிக்க பொன்னாடி இருக்கும். அங்க என்னத்துக்கு கப்பலிங் கலையிற மாதிரி ரெவடியா போய் நான் மாதிரி ஆடுங்க போ. ஆனா அறுத்து போட்டா தீபாவளிக்கு ஒரு ஊரே இருக்கலாமே. ஏதோ 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 ஒரு அடிக்கிறதுக்கு 200 சேர்த்து தரல, கொஞ்சம் வெட்டி பிடிமே. கண்டு கலங்குறது கத்திரிக்காய் கத்திரிக்காய் காமு நீண்ட கவட்டில இருந்து கட்டி வச்சு வரப்பட்டிருக்காங்க. எதுக்கு இருந்தாலும் இது என்னடா ஓனே செஞ்சது மாதிரி இல்ல ஐயா. அது சுருட்ட முடிய முடிச்சு இழுக்குயா. உங்க விட்டாடி தானே கொஞ்சே வருவேன். நீங்க போடுங்க போறேன். அடி வாழ வர வாழ வர தோப்பு
மண்டாக்கி வைத்திய பாப்பே ப்ரோ வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ? என் மனைவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ரோ. நல்லா ஓடுங்க. எல்லாயி நம்ம குடும்பம் மானம் போகுது. நீ ஏன் காப்பாத்தணும்? பேர விட்டு தான் உம்மால வாடி எங்கருத்த பிள்ளை ரொம்ப நாளாக உறக்கம். துர்கா நீ எனக்கு வைவேன். அடி வாடி எங்கருத்த பிள்ளை பணியாரத்துக்கு மாவு ஆட்டுறாரு. போய் நீ லேசா தள்ளி விடணும் துர்கா. லப்புல தள்ளி விட. உச்சி வகந்தடத்து பிச்சி பூ வச்சகிரி உச்சி நல்ல வகந்தடத்து பிச்சி பூ வச்சகிரி பெரிய விவேகானந்த சித்தர் ஆசீர்வாதம் பண்றேன். மறு வந்ததா? ஏய், இங்க ஏன்டா கூப்பிட்டு வந்தீங்க? வந்தது யாருப்பா? காலம்பரி பப்புல கணிச்சுக்கார ஊம்ப வந்த பாரமடி பப்பு உள்ளது பாஜி உள்ளது பாஜி மருதாயி அதுக்குள்ள பிள்ளை வளர்ந்துருச்சு. துர்கா மையனா எந்த முட்டை பையன் ஏன் பொண்டாட்டிங்க ஊருக்குள்ள உண்டா போல ஒரு விளையா பார்க்கவில்லை, ஒரு விளையா பார்க்கவில்லை. ஆனாலும் உண்டா பார்த்தேன், எனக்கு ரவியா. உங்க பொண்டாட்டியாயா? என் பொண்டாட்டி தான் அடிப்படுத்த முடியாது இருக்காங்க. என்னங்கய்யா கருவல்ல ஓனே செஞ்ச மாட்டி பப்புளு. துர்கா நீ செய்யக்கூடாது. நீ பொம்பளை செய்ய பொடி நடையா அதுக்கு பிரியாணி சாப்பிடாத சாப்பிடாது. சந்திரிக்கா டைலாக் இங்க பேசுங்க. எனக்கு துரிங்கிருச்சா? உருளைனாலும் கட்டி பிடிக்க விடுறா. எத்தனைட்டா என் பொண்டாட்டி எந்த காட்டு பூசணிக்கா முட்டை மாதிரி இருக்கா முட்டாட்டியா? கொஞ்சம் வயசு குமரி புள்ளாடியே கொஞ்சம் கூட வா ஒட்டி வாடி கண்டாலும் இவன் நேரம் ஒட்டரை அடிக்கிறாரு. அதே என் அருகில் வா. இன்னும் உள்ள ஒரு 3 பேர் கிடக்காங்க.
அவர் வர்றதுக்குள்ள மணி 12,000 மதியம். துர்கா, இவங்க 2 பேரும் நம்ம வீட்டு பிள்ளதே. நீ மனசுல எதுவும் வச்சுக்கிறாரு மனசுக்குள்ள வச்சுக்கிறாரு. பெட்ரோல் உள்ள வச்சிருக்கிறதோட நிப்பாட்டிக்கிறது. தம்பி ரொம்ப பேசக்கூடாது. குளிர் மணி. துர்கா, என்னை மட்டும் பிடிக்கலன்னு சொன்னேன்னா ட்ரெயின் ரோட்ல படுத்துருவேன். துர்கா, அடுத்தவங்க பேச்ச நம்பி வாழ்க்கையை வந்துடாது. உனக்காகத்தான் இந்த கரடியை வளர்க்கிறேன். ஐயா, பொண்டாட்டி சரி எந்த ஊர்லயா பொண்டாட்டிக்கு அலுமாரி மாதிரி வாயிடுது. அது வா ஓட்டுச்சு வர்றதுக்கு முன்னாடி. ஐயா, இந்த சொரக்காயை அவுக்க சொல்லுங்க. அவன் மாறியாவே இருக்கு. துர்கா, வச்சுக்கிட்டு நான் மாரடிச்சுக்கிட்டு. துர்கா, அதுல கிராமத்துல தாலி கட்டி ஆங்காங்குல முதல்வர் நடத்தணும். போறதுக்குள்ள எப்படி உன் புரிசிய வந்துரு அப்படின்ட்டு போயிடுது. அவ்வளவு தூரம் போக முடியாது. ஏன்னா காலில் நீர் கட்டி உன்னை கட்டி குடும்பம் நடத்த முடியாட்டாங்க. தம்பி பின்னாடி என்ன தம்பி? கிருணி பழமா? சிமெண்ட் மரம் கலைவெல்லாம் பேண்டாதான் லாரி தாண்ட முடியாது. அன்னைக்கெல்லாம் பேண்டே ஒரு லாரி வேகத்தடை நினைச்சு ஏறி இறங்கினேன். நானே 3 டிப்பர் அள்ளி போடுறேன். 3 டிப்பரா? ஆமா, சொச்சம். நம்ம ஊர் கலிஜரிக்கு வேணுமே உரத்துக்கு. வாங்கிக்கங்க. வயக்கார நட முடியாது. இருக்கா, என்னைய பிடிச்சிருக்கா? என்ன எப்படி பிடிக்கும்? அவன் 2 இளவாட்டம் பார்க்க ஏறி அடிப்பாங்க. அவன் நீ என்ன பொம்மை? அவனை புருஷன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி பிடிவேன். ஏன்னா மைக்கில் பேசாம அதுக்கு டைலாக் இங்க பேசிட்டு அடிப்போம்னு வரேன். தம்பி, அந்த மதரஸ்ல அங்க மாத்தி பேசணும். உள்ள உடனே அந்த அப்படித்தான் சொல்ற. உள்ள வந்தா பேருக்கிட்டே அறுப்பேன். துர்கா, மாடுத்தவனில் எத்தனை மணிக்கு நிப்ப? ஒரு 1 ஆளுக்கு இறக்கி விட்டுருவேன். அதுக்கு முன்னாடி ஒத்தக்கடை சீமக்கரையில் வச்சு அடிக்குவேன். அவ படம் பார்க்கும்போது உனக்கு காட்டலைன்னு வருத்தம் வந்து காட்டுறான்னு அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லணும். என் செல்ல புள்ளி புள்ளி அடிக்கணும். நமக்கு எல்லாமே தெரியும்ல. பார்க்கக்கூடாது. ஆய் படம் பார்க்கக்கூடாது. நேரில் வந்து நான் காட்டுவேன். வீச்சம்பரத்தை கட்டாடி முறை. தம்பி தம்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்பா அந்த சிலாங்க பேசும்போது அவனை கொண்டுருவேன். துர்கா, உண்மையிலே பட மாட்டேன். அவளை சம்பளம் தரேன், சம்பளம் தரேன். போதும் போதும் போதும். அக்கா வேணா? டைலாக் என்ன பேசுன்னு எனக்கு புரியலையே. ஏற்கனவே உன் தொண்டை மயிர் மாதிரி இருக்கா, இதுல மிமிக்கிரி வேற. துர்கா, கல்யாணம் பண்ணி கொடைக்கானல் போனோம். அங்கே உனக்கு நான் நெல்லிக்காய் ஒரு தட்டுனரை கொடுப்பேன், வித்துட்டு வரணும். அதை எதுக்கு கொடைக்கானல் கூப்பிடான்னு தெரியுமா? எதுக்கு? குளருக்கு டவர் நல்லா கிடைக்குங்க. ஐ லவ் யூ. என்னத்தா அத்தா ஆத்தாவா அப்பனா? அது உங்க சொந்த வீடு சாமி. அது அதே நினைச்சுட்டா என்னைக்கு மொத்தமா அவுத்து விட்டு முட்டமா நிக்க போறாங்களோ இதை வச்சுக்கிட்டு நான் செருப்படி வாங்க போறோம். துர்கா, உன்னை காதல் பண்றேன் மாப்பிள்ள. ஆமா, எப்போதும் இருக்குமா? அப்போ நம்ம கடையில இருக்குமா? அந்த கடையில இருக்குமா? ஹலோ ஹலோ, பப்புண்டாடு முடிஞ்சனே போயிடாது. என்னையே அடுத்து ஒத்தையில வர பயந்து வரேன். ஏன்னா நீங்க இருக்க தைரியத்துலதான் ஓடிட்டு ஓடியாது. ஐயா, அந்த பக்கத்து வீட்டுல உட்காந்துருக்க ஆத்தாக்கா போயிடக்கூடாது. கதவை அடைச்சாலும் தட்டி தட்டி உங்களை எழுப்புவேன். நீங்க இதே எங்களுக்கு எல்லச்சாமி.
இந்த மேல இருக்கவன் பாரு தருமா போறல உட்காந்து வந்தான்டா செய்வர் அவனை வச்சுதான்டா ஓட சொல்லணும். பப்புனாக எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை மாந்தோப்பு ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடைய போட்டு கௌரவப்படுத்துறாரு. என்ன அடிச்சாலும் சொர்ண கட்டு போய் நிக்கக்கூடிய பாலமேடு காங்கிரட் பப்ளு. நன்றி சொல்லுங்க ரெண்டு பேரும் நல்லா உடம்பே நன்றிங்கன்னா காலம் போல முண்டைக்கு பேச தெரியல. தொண்டே சரி பண்ணணும்யா. எனக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய அதுல கிராம பொதுமக்களுக்கும் நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் வெளியூர்லிருந்து வருகிற என் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. என்ன பூரா எல்லாம் முன்னாடி வந்து கௌரவப்படுத்திய இந்த வண்டால சாராயம் பாப்பல அன்பு சார்ந்த அதலை கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த அடாத மலையிலும் ஓமத்திரம் சாப்பிட்டால் உங்கள் உடம்புக்கு நல்லது. அதாவது நாடகத்தை பார்த்தே தீர்வோம் என்று இரு காலிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த கலை ரசிக கம்பெனி இருக்கு ஸ்தாபனம் மாட்டுத்தாவணி மெயின் ரோட்டு ஏழை நன்றி சொல்றது என்னமோ பெரிய பட்டிமன்றம் மாதிரி மாயிரு. சொல்லு. பொன்னாடை ஓர்த்தி இவன் திருந்த மாட்டேன் கௌரவப்படுத்திய முதல்ல வரக்கூடிய மாட்டு கோட்டையூர் கணேசன் இந்த விழாவினை சிறப்பாக பாண்டிவல் பாண்டியராஜா நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனையாக வைத்து நடத்தக்கூடிய அன்பு குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் சிறந்தார்ந்த முறையில் நன்றி என்று வணக்கம் 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 ஐயா. எப்படி தெரியுமா காதல்